சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்க நீதியின் புவி வாழ்வை நாமும் தரவே இறைமாண்மையின்றி பெறவே விரைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம் இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம் வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நற்செய்தியின் வாயிலாக நமக்கு ஒரு அழகான செய்தியை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்றவர்களுக்கு இந்த உலகில் அநேக துன்பங்கள் உண்டு. அந்த துன்பத்தை யார் ஒருவர் மன உறுதியோடு ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்பதை தான் இன்றைய வாசகம் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த நாள் வரை நம்மளுடைய வாழ்வில் எத்தனையோ துன்பங்களை எதிர்நோக்கியிருப்போம், சோர்ந்து போயிருப்போம், துவண்டு போயிருப்போம். சில நேரத்தில் நம்முடைய நம்பிக்கையை கூட கொஞ்சம் இழந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், மன உறுதியோடு இருப்பவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். ஆகவே ஒவ்வொரு திருப்பலியும் நமக்கு அந்த மன உறுதியை கொடுக்கின்றது, நம்மளுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துகின்றது. இந்த திருப்பலியில் நம் குடும்பங்களை முழுமையாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இணைத்து மன உறுதியோடு கடைசி வரை ஆண்டவருக்காக நிலைத்து நிற்க அருள் வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ளச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மனித கைவிரல்கள் தோன்றி எழுதத் தொடங்கின.
இறைவாக்கினர் தானியேல் நூலில் இருந்து வாசகம். இயல் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 6, 13 முதல் 14, 16 முதல் 17 மற்றும் 23 முதல் 28 வரை. அந்நாள்களில் பெல்சாட்சர் என்ற அரசன் உயர் குடிமக்கள் 1000 பேருக்கு பெரியதொரு விருந்து வைத்தான். அந்த 1000 பேருடன் அவனும் திராட்சை மது குடித்தான். அவ்வாறு குடித்து கொண்டிருந்த பொழுது அரசன் தானும் தன் மனைவியரும் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்கென்று தன் தந்தையாகிய நெபுக்கத்நேசர் எருசலேம் திருக்கோவிலிலிருந்து கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி கிண்ணங்களை கொண்டு வரச் சொன்னான். அதன்படி எருசலேமிலிருந்து கடவுளின் கோவிலிலிருந்து கொண்டு வந்த பொன் கிண்ணங்களை எடுத்து வந்தார்கள். அரசனும் அவனுடைய உயர்குடி மக்களும் அவனுடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அந்த கிண்ணங்களில் இருந்து குடித்தார்கள். அவர்கள் திராட்சை மது குடித்து கொண்டே பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றாலான தங்கள் தெய்வங்களை புகழ்ந்தார்கள். திடீரென்று ஒரு மனிதனுடைய கைவிரல்கள் தோன்றி அரசனது அரண்மனை உட்சுவரில் விளக்கு தூணுக்கு எதிரே எழுதத் தொடங்கின. அவ்வாறு எழுதும்போது அரசன் அந்த உள்ளங்கையை பார்த்தான். அதை கண்டு அரசன் முகம் கருத்து, நெஞ்சம் கலங்கி, புலை நடுங்கி, தொடை நடுக்கமுற்றான். இதற்கு விளக்கம் அளிக்குமாறு அரசன் முன்னிலைக்கு தானியேல் அழைத்து வரப்பட்டார். அரசன் அவரை பார்த்து, என் தந்தையாகிய அரசன் யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்தவர்களுள் ஒருவனாகிய தானியேல் என்பவன் நீதானே? உன்னிடத்தில் புனிதமிகு கடவுளின் ஆவியும் அறிவொளியும் நுண்ணறிவும் சிறந்த ஞானமும் உண்டென உன்னை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன். விளக்கங்கள் கூறவும் சிக்கல்களை தீர்க்கவும் உன்னால் முடியும் என கேள்விப்படுகிறேன். இப்பொழுது நீ இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை விளக்கினால் உனக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன்மாலை அணிவித்து என் அரசில் 3ஆம் நிலையில் உன்னை அமர்த்துவேன் என்றான். அப்பொழுது அரசனுக்கு தானியேல் மறுமொழியாக கூறியது, உம்முடைய அன்பளிப்புகள் உம்மிடமே இருக்கட்டும். உம் பரிசுகளை வேறு யாருக்காவது கொடும். ஆயினும் இந்த சொற்களை அரசருக்கு படித்து காட்டி அவற்றின் உட்பொருளை விளக்கி கூறுவேன். விண்ணுலக ஆண்டவருக்கு எதிராக உம்மையே உயர்த்தினீர். அவரது கோவிலின் கிண்ணங்களை கொண்டு வரச் செய்து நீரும் உம் உயர்குடி மக்களும் உம்முடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அவற்றிலிருந்து திராட்சை மது குடித்தீர்கள். மேலும் காணவோ கேட்கவோ எதையும் உணரவோ இயலாத வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றாலான தெய்வங்களை புகழ்ந்தீர்கள். ஆனால் உமது உயிரையும் உம் வழிகளையும் தம் கைக்குள் வைத்திருக்கும் கடவுளை நீர் பெருமைப்படுத்தவில்லை. ஆகையால் அவர் இந்த கையை தம் திருமுன்னின்று அனுப்பி இந்த எழுத்துக்களை பொறிக்கச் செய்தார். பொறிக்கப்பட்ட சொற்களாவன: மேனே மேனே தேகேல் பார்சின். இவற்றின் உட்பொருள்: மேனே, கடவுள் உமது அரசின் நாட்களை எண்ணி வரையறுத்து அதனை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். தேகேல், நீர் தராசில் நிறுத்தப்பட்டீர், எடையில் மிகவும் குறைந்துள்ளீர். பார்சின், உமது அரசு பிரிக்கப்பட்டு மேதியருக்கு பாரசீகருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி:
என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கதிரவனே நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனே நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே பனியே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மழையே பனியே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறக்கும் வரை நம்பிக்கையோடிரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 21 இறைவசனங்கள் 12 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும்
உங்களை காட்டி கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனதருமை சகோதரர்களே சகோதரிகளை, வழக்கமாக ஒரு காரியத்தை சொல்வார்கள். இனிப்பாக இருக்காத உன்னை அப்படியே விழுங்கிடுவாங்க, கசப்பாக இருக்காத உன்னை அப்படியே துப்பிடுவாங்க, உப்பாக இருந்தால் அளவாக சரியாக உங்களை பயன்படுத்துவார்கள் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இயேசுவே நம்மளை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலகிற்கு உப்பு நீங்கள். இந்த உப்பாக இருக்கும் பொழுது உங்களை சரியான விதத்திலே எல்லோரும் பயன்படுத்தி கொள்வார்கள். அதை தான் ஆண்டவர் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்திக்கு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொள்கின்றவர்களுக்கு இந்த உலகில் எவ்வளவு சித்திரவதைகள் உண்டு, எவ்வளவு பிரச்சனைகள் உண்டு, அந்த துன்பங்களுக்கு மத்தியிலே மன உறுதியோடு இருக்கின்றவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கின்றார். அன்னை தெரசாளுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் ஒரு அனாதை பிள்ளைகளை வைத்து ஒரு இடத்துல அவர்கள் அந்த பிள்ளைகளின் தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அந்த பகுதியில் ஒரு பிஸ்கட் கம்பெனி, அந்த பிஸ்கட் கம்பெனியில் வழக்கமாக பிஸ்கட்ஸ் தயார் செய்யும் பொழுது சில பிஸ்கட்ஸ் உடஞ்சி வரும். அந்த உடஞ்சி வருகின்றத வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவாங்க. இந்த அன்னை தெரசாளுக்கு ஒரு எண்ணம், அந்த கம்பெனி மேனேஜர்கிட்ட போய் நம்ம அனாதை பிள்ளைகளுக்கு சாயங்காலத்தில் அந்த உடஞ்சி போன பிஸ்கட்ஸை கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா டிஃபனாக கொடுக்கலாமே, அதனால் போய் அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்கே போயிருக்கிறாங்க. அந்த கம்பெனிக்கு போய் அந்த நபரை பார்த்து கேட்டிருக்கிறாங்க, உங்கள் கம்பெனியில் உடஞ்சி வர பிஸ்கட்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னாக்கா எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் டிஃபனுக்கு பயன்படுத்துவோம், நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடுறதை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு அங்கே போய் கேட்குறப்ப அந்த மேனேஜர் ஒரு சிஸ்டர் என்று கூட பார்க்காமல் அங்கே கண்ணாப்னான்னு பேசி அவமானப்படுத்தப்பட்டு அந்த சிஸ்டர் மன வாட்டத்தோடு முக வாட்டத்தோடு அந்த இடத்த விட்டு அப்படியே வெளியில் வராங்க. ஆனால் போகும்பொழுது இவங்க ஜெபிச்சுட்டு தான் போனாங்க. ஆண்டவரே, இந்த இடத்துக்கு போகிறேன், என் பிள்ளைகளுக்காக இதை கேட்க போகிறேன், நீங்கள் தான் அங்கே பேசணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் போனாங்க. ஆனால் அந்த மேனேஜர் பேசின விதம் முழுமையாக இவர்கள் மனசு அப்படியே நொந்து போகக்கூடிய அளவிற்கு மாறிவிட்டது. அப்படியே திரும்பி வராங்க. கொஞ்ச நேரத்தில் உள்ள அந்த ஃபேக்ட்ரியில் பிஸ்கட்ஸ் எல்லாம் தயார் பண்ணுற அந்த பிஸ்கட்ஸ் எல்லாமே உடஞ்சி வர ஆரம்பிக்கின்றது. அங்கே வேலை செய்கிற ஆட்கள்லாம் என்ன, ஒருவேளை மிஷினில் ஏதாவது ஃபால்ட்டா, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனால் அந்த பிஸ்கட்ஸ் எல்லாமே உடஞ்சி வருது. இதை பார்த்தோன்னா மேனேஜர்கிட்ட ஓடி வந்து சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல, இதுவரைக்கும் நடக்காத நம்ம ஒரு காரியம் நம்ம ஃபேக்ட்ரியில் நடக்குது, எல்லா பிஸ்கட்ஸுமே உடஞ்சி வருது, என்னன்னு தெரியல, எல்லாத்தையும் பார்த்தா எல்லா மிஷின் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனால் பிஸ்கட்ஸ் எதுவுமே முழுசாக வரவில்லை. அப்போ தான் தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த முக்காடு போட்டுக்கிட்டு ஒரு அம்மா வந்தாங்க. எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில, இந்த சைடில் தான் போனாங்கன்னு சொல்லி ஆளை விட்டு தேடி அந்த அம்மா அன்னை தெரசாள் பாதத்தில் விழுந்து அந்த மேனேஜர் மன்னிப்பு கேட்டதோட, நீங்கள் உடஞ்ச பிஸ்கட் தான் கேட்டீங்க, ஆனால் நல்ல பிஸ்கட்டே உங்கள் அனாதை இல்லத்திற்கு நான் வாரம் சப்ளை பண்ணுறேன்னு சொல்லி அதை தொடர்ந்து அந்த கம்பெனியானது செய்து கொண்டிருக்கின்றதாம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அடிச்சுவடை பின்பற்றுகின்றவர்கள் தங்களுடைய காரியத்திற்காக அல்ல, மற்றவர்கள் காரியத்திற்காக போய் நிற்கிறப்ப கூட ஒருவேளை அவமானம் வரலாம், துன்பங்கள் வரலாம், அவற்றின் மத்தியிலே அவர்கள் மன உறுதியோடு இருந்ததினால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் ஒட்டுமொத்தமாக வந்தது என்பதை அன்னை தெரசாளுடைய வாழ்க்கை குறிப்பு நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. பிரியமானவர்களே, விடுதலை பயணம் இயல் 25 வசனங்கள் 1 முதல் 5 முடிய வாசிக்கிறப்ப அங்கே ஒரு செய்தி கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவர் மோசையிடம் சொல்லுகின்றார். என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இஸ்ரேல் மக்கள் காணிக்கை கொண்டு வருமாறு அவர்களிடம் பேசு. இந்த
நாட்களிலே நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், இஸ்ரவேல் மக்கள் காணிக்கை கொண்டுட்டு வரணும். அவர்கள் காணிக்கை எதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போடுறார். அந்த லிஸ்ட்ல என்னென்ன கொண்டுட்டு வரணுமா, பொன், வெள்ளி, வெண்கலம் மற்றும் பல காரியங்களை சொல்லிவிட்டு கடைசியில் ஆண்டவர் ஒரு காரியத்தை குறிப்பிடுவார். சித்திம் மரத்தை கொண்டு வர சொல்லு. சித்திம் மரம். எல்லா காணிக்கையில ஆண்டவர் வரிசையா சொல்லி 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 இதெல்லாம் மக்கள் கோவில்ல காணிக்கையா எனக்கு கொடுக்கணும்னு சொல்லு. அதே நேரத்தில் கடைசியாக ஆண்டவர் அந்த காணிக்கை பொருள் லிஸ்ட்ல சித்திம் மரத்தை கொண்டு வர சொல்வார். இந்த சித்திம் மரம் என்றால் என்ன அப்படின்னாக்கா, சித்திம் என்பது எபிரேய வார்த்தை. இந்த எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முள். முள். அந்த முள் மரத்தை என் ஜனங்கள் எனக்கு காணிக்கையாக கொண்டு வர வேண்டும் என்று மோசே வழியாக ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். பிரியமானவர்களே, இதுல மறைந்திருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ஒரு ரகசியத்தை நாம் சிந்திப்போம். இந்த மரம் எங்க வளருது? நம்ம நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய மரம் கிடையாது. இது 10 அடியிலிருந்து 12 அடி வரைக்கும் உள்ள ஒரு மரம். இது சீனாய் மலை அடிவாரத்தில் வளரக்கூடிய ஒரு மரமாக இருக்கின்றது. முள் மரம். ஒவ்வொரு முள்ளும் எவ்வளவு உயரம் நீளம் இருக்கும் அப்படின்னாக்கா, 1/2 அடி நீளம் கொண்ட ஒரு ஷார்ப்பாக இருக்கக்கூடிய முற்கள் நிறைந்த ஒரு மரம் எது அப்படின்னா இந்த சித்தி மரம், முள் மரம். இதை ஏன் ஆண்டவர் கொண்டுட்டு வர சொல்றாரு? ஏன் எல்லா மரத்தையும் விட்டுட்டு இந்த மரத்தை எனக்கு காணிக்கையா கொடுக்க சொல்றாரு அப்படின்னாக்கா, இதுல நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை, அந்த முள் என்ன செய்யுமா, அந்த முள் மரம் ஆடும் பொழுது அந்த முள் தன்னையே கிழித்து கொள்ளுமா. அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும் பொழுது கிளைகள் அப்படியே மரம், அந்த கிளைகள் எல்லாம் அப்படியே ஆடும் பொழுது அந்த முள் தன்னையே கீறி கொள்ளும். பார்த்தா அந்த மரம் முழுக்க முழுக்க பார்த்தா அங்கங்க காயம் இருக்கும். ஆனால் அது கீறி கொண்டு அப்பப்பைக்கு தண்ணீரை வெளியிடும். ஒரு காலகட்டத்தில் தண்ணியே இல்லாத அளவுக்கு அந்த மரம் வறண்டு போய்விடுமா. அப்ப அந்த கீறல் எல்லாம் மீண்டும் நன்மேல் பராமல் இருக்க அந்த மரம் என்ன செய்யுமா, தன்னையே அப்படியே இறுக்கி கொள்ளுமா. அது இறுக்கி கொண்ட பிற்பாடு அது வைரம் பாய்ந்த கட்டையாக மாறிவிடுமா. இந்த சித்தி மரத்துடைய ஒரு பெரிய பியூட்டி அதுதான், வைரம் பாய்ந்த மரமாக மாறிவிடும். அப்ப அதுல நம்ம பெஞ்சோ ஒரு சேரோ இதெல்லாம் செஞ்சு போட்டோம் அப்படின்னா 4000 வருஷத்துக்கு அது உளுத்து போகாது. அது அப்படியே இருக்கக்கூடியது. அப்ப உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடியது எது அப்படின்னாக்கா இந்த சித்தி மரம். அப்ப ஆண்டவராகிய கடவுள் சொன்னார் மோசையை நோக்கி, இதை எனக்கு காணிக்கையாக கொண்டு கொடுக்க சொல்லு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் கூட ஆண்டவருடைய பிரசன்னத்தை வைப்பதற்கு ஒரு உடன்படிக்கை பெட்டி செய்தார்கள் அல்லவா. அந்த பெட்டி எதால் செய்யப்பட்டது என்றால் இந்த சித்தி மரத்தால் செய்யப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும். அப்ப அந்த சித்தி மரத்துல செய்யப்பட்ட அந்த பெட்டியில தான் ஆண்டவரே இருக்க விரும்பினார். இதை அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில பல துன்பங்கள் வரலாம். முட்களை போல காயத்தை ஏற்படுத்துகின்றவர்கள் பக்கத்தில் இருக்கலாம். நம்ம ஆண்டவருக்காக நிலைத்து நிற்க வேண்டும். அப்ப அந்த கீறல், அந்த காயம் அதெல்லாம் நம்மளை போட்டு பல்வேறு விதத்துல வாட்டி வதைக்கலாம். ஆனால் அந்த இடத்திலே நாம் மன உறுதி, எப்படி அந்த மரமானது கடைசியிலே தன்னையே இறுக்கி கொண்டதோ அது ஆண்டவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதாக மாறியது. அதை தான் நம்ம பார்க்கணும். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளதான் ஆண்டவர் இருக்கிறார். அப்ப ஆண்டவருக்காக ஆண்டவர் சொல்றார், என் சிலுவையை சுமந்து நாள்தோறும் என்னை பின்தொடர்பவர்கள் பல வேதனைகளை அனுபவிக்கலாம். ஆனால் மன உறுதியோடு நிலைத்து நிற்பவர்கள் ஆண்டவர் அவர்களை பக்கத்தில் வைத்து அழகு பார்ப்பார். அவரே அவர்கள் மத்தியிலே வந்து விடுவார். அதை தான் இந்த சித்தி மரம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கின்றது. பிரியமானவர்களே, இதன் அடிப்படையிலே நாம் சிந்திக்கும் பொழுது முதல் வாசகத்திற்கும் நற்செய்தி வாசகத்திற்கும் என்ன ஒரு தொடர்பு? ஆண்டவரை நம் வாழ்க்கை முறையில் அருகில் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத நற்செய்தி சொல்லுகின்றது. நம்மளுடைய வாழ்க்கை முறையில் பல துன்பங்கள் வரலாம். நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை முறையில் விழிப்போடும் மன தெளிவோடும் உறுதியாக ஆண்டவருக்காக நம்பிக்கையோடு இருக்கிறப்ப ஆண்டவரை நம் பக்கத்தில் கொண்டு வந்து விடலாம். இது நற்செய்தி வாசகம். முதல் வாசகத்திலே நம்ம பார்க்கின்றோம், ஆண்டவருக்காக பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களை நம் அருகில் கொண்டு வந்தோம் என்றால்
அது சாபமாக மாறிவிடுகின்றது என்பதை முதல் வாசகம் சுட்டி காண்பிக்கின்றது. அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு யார் ஒருவர் ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடக்கின்றார்களோ துன்பங்கள் வரும். அந்த துன்பத்தை சகித்துக் கொள்கின்றவர்களுக்கு ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவரை விட்டுட்டு ஆண்டவர் பயன்படுத்துகின்ற பொருட்களை மட்டும் பக்கத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் கடைசியில் அழிவை சந்திப்பார்கள். இன்றைய முதல் வாசகத்துக்கு வரும்பொழுது பெல்சாசர் அப்படிங்கிற ஒரு மன்னன் அவன் என்ன செய்தான்? அவன் அரண்மனையில் இல்லாத பண்டம் பாத்திரமா எருசலேம் கோவில் இருக்க போது, ஆனால் 1000 உயர்குடி மக்கள் வராங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், விருந்து கொடுக்கணும். தன் அரண்மனையில் நினைச்சாக்க எத்தனை பாத்திரங்களை எடுத்து அவன் கொடுக்கலாம் விருந்து. ஆனால் அவன் என்ன செய்கின்றான்? கோவிலில் இருக்கிற ஆண்டவருக்காக பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களை எடுத்துட்டு வர சொல்லி அதிலே அந்த மதுவை ஊற்றி அவர்கள் குடிக்கிறதுக்கு கொடுத்து விடுகின்றான். இப்ப உதாரணத்துக்கு குருவானவர் பயன்படுத்துகின்ற திராட்சை ரச பாத்திரம் பார்க்கறதுக்கு நல்லா கோல்டு கலரா இருக்கு. யாராவது நீங்க இது வரைக்கும் ஃபாதர்கிட்ட போய், ஃபாதர் இந்த கோல்டு கலர்ல இருக்கிற பாத்திரத்தை ஒரு 2 நாள் கொடுங்க ஃபாதர், அதுல காஃபியை ஊற்றி 2 நாள் குடிச்சிட்டு கொண்டு வந்து கொடுத்துறேன் ஃபாதர், கேட்டிருக்கோமா? கேட்க மாட்டோம். ஏன்னா ஆண்டவருக்காக இருக்கிறது, அது ஆண்டவருக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனால் பெல்சாசர் அரசன் தனக்கு பதவி இருக்கிறங்கிற அந்த ஒரு ஆணவத்துல கோவிலில் இருக்கிற பாத்திரத்தை எடுத்து வந்து மனிதர்கள், அதுவும் போதை தரக்கூடிய அதை குடிப்பதற்கு அதை பயன்படுத்தி விட்டான். ஆண்டவர் கோபப்பட்டார். எந்த அளவுக்கு அப்படின்னா தன்னுடைய கையை மட்டும் அனுப்புறார். அனுப்பி செவுத்துல எழுதுறார். இந்த அரசன் பார்க்கறான், மேனே மேனே தேக்கேல் பார்சின். இவனுக்கு ஒன்றும் புரியல, இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப தானியேல் அங்கே வரவழைக்கப்படுகின்றார். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் கேட்கிறப்ப தானியேல் சொல்றாரு, மேனே மேனே, உன் ஆட்சியை ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வருகின்றார். தேக்கேல், தராசுல உன்னை நிப்பாட்டி பார்க்கிறப்ப நீ இடையில மிகவும் குறைந்து விட்டாய். ஏன் அப்படின்னாக்கா, ஆண்டவருக்காக இருந்த பாத்திரத்தை எப்ப நீ மிஸ்யூஸ் பண்ணி ஆகும், உன்னுடைய ஜனங்களுக்கு நீ எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சு, ஆண்டவர் கோபம் உச்ச கட்டத்தில் இருக்கின்றது. உன் பதவியே போக போகுது. உன் பதவியை பிடுங்கி மேத்தியர்கள் பெர்சியர்களிடம் ஆண்டவர் கொடுக்க போகின்றார். போச்சா? பதவி போச்சு, ஆளே போயிட்டான். பிரியமானவர், ஆண்டவருடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்கின்றது பாருங்க. ஆண்டவருடைய பொருட்களை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும்னு நினைச்சோம் அப்படின்னாக்கா அது அழிவு. அதனாலதான் சொல்லுவாங்க, கோவில் சொத்து கொலநாசம் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த 2 காரியத்தை உணர்வோம். ஆண்டவரை நம்மளுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் பல துன்பங்கள் வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு இருக்கிறப்ப ஆண்டவரே நம் அருகில் இருப்பார், நம்முடனே என்றும் இருப்பார். ஆண்டவர் பொருளை மட்டும் பயன்படுத்தணும்னு விரும்புகிறவங்க அங்கே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிரியமானவர்களே, இதைதான் இன்றைய 2 வாசங்களும் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கின்றது. நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நம்ம தனி ஆள் இல்லை, நம்ம கூட யார் இருக்கிறான்னா தூதர்களை ஆண்டவராகிய கடவுள் அனுப்பியிருக்கின்றார். இதை இயேசுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இயேசுடைய பிறப்புல தூதர் இருந்தாரா? இருந்தார். அதே போல இயேசு சோதிக்கப்படும் பொழுதும் அந்த இடத்துல தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்ப பிறப்புலையும் தூதர் இருந்தார், இயேசு சோதிக்கப்படும் பொழுதும் தூதர்கள் இருந்தார்கள். அதே போல இயேசு உயிர்த்தெழும் பொழுதும் அங்கே ஒரு தூதர் இருந்தார். இயேசு விண்ணேற்படையும் பொழுதும் அங்கே ஒரு தூதர் இருந்தார். அப்ப இயேசுவின் வாழ்க்கையை சுற்றி சுற்றி இந்த தூதர்கள் இருந்தார்கள். அப்ப இயேசுவை சுற்றி சுற்றி இருந்த தூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பல துன்பங்கள் வரும் பொழுதும் நம்மளை தனியாக விட்டுவிட மாட்டார்கள். இந்த தூதர்கள் நமக்கு கூட இருந்து உதவி புரிவார்கள். அவர்கள் பணிவிடை செய்வதற்காக அனுப்பப்பட்ட தூதர்கள். பிரியமானவர்களே, ஆகவே இதை சாது சுந்தர் சிங் என்று சொல்லக்கூடியவருடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கின்றோம். சீக்கிய மதத்தை சேர்ந்தவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வேதத்தை எல்லாருக்கும் நற்செய்தியாக அறிவிக்க செல்கின்றார். அப்ப தன் சொந்த ஊருக்கு போறார். அவங்கெல்லாம் சீக்கிய மதத்தை தழுவக்கூடிய ஆட்கள். நம்ம ஊர்ல போய் மனமாற்றுவோம், பைபிள் எடுத்துட்டு போறார். ஊருக்காரங்க ஏற்கனவே பயங்கர காண்டில் இருக்காங்க. இவரை பார்த்தவுடன் வாளோடு தடியோடு இவரை துரத்தி கொண்டே ஒடியாடுகின்றார்கள்.
இவர் உயிருக்கு பயந்து ஒரு குகை, அந்த குகைக்குள்ளார போய் தன்னை பதுக்கி கொள்கின்றார். அப்ப இது முதல் நாள் நடக்குது. அடுத்த நாள் இந்த குகைக்குள்ளார போனது அந்த ஆட்களுக்கு தெரியும். இன்னும் பயங்கர ஆட்களை திரட்டி கொண்டு இன்னைக்கு அந்த குகைக்குள்ளாரே வச்சு அவன் உசுரை முடிச்சிடணும், எடுத்துடணும் வராங்க. இவர் உள்ள முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்றார். பாதி தூரம் வந்த அந்த கூட்டம் திருப்புன்னு கையில இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் போட்டுட்டு ஓடுது. இவர் திரும்பி பார்த்தாக்கா யாருமே வரல, எல்லாம் போயிட்டாங்க. இடையில என்ன நடந்துச்சுன்னு இவருக்கு ஒண்ணுமே தெரில. அடுத்த நாள் சரி ஊருக்குள்ள போவோம் அப்படின்னு ஊருக்குள்ள போனா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க. இவருக்கு என்ன மாற்றம் நடந்துச்சு? அப்போ ஒருத்தனை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏப்பா அன்னைக்கு என்னை துரத்திக்கிட்டு வந்தீங்க, நேற்று என்னை கொல்லணும்னு ஒரு கூட்டமே வந்தீங்க, இன்னைக்கு நான் ஊருக்குள்ளார வரேன் கையெடுத்து கும்பிடுறீங்க, நேற்று வந்த கூட்டம் அப்படியே பாதியிலே ஓடிடுச்சு, என்ன நடந்துச்சு? அப்ப அந்த ஆட்கள் சொன்னாங்களாம், நாங்க வந்தது ஒரு 150 பேர் இருக்கோம், ஆனால் நீங்க ஜெபிச்ச அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான தூதர்கள் நிற்பதை நாங்கள் கண்களால் பார்த்தோம். இதுதான் ஒரு பெரிய மனமாற்றத்திற்கு ஒரு வழி வகுத்தது. பிரியமானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் தனியாக விட்டுவிட மாட்டார். தூதர்களை அனுப்பி மன உறுதியோடு ஆண்டவருடைய பணியை செய்ய ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆகவே அந்த நம்பிக்கையில் ஆண்டவரை பின்பற்றுவோம். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து போக வேண்டாம், திடம் கொள்வோம். இறை வார்த்தையை படிக்கும் பொழுது மன தெளிவு கிடைக்கும். ஒவ்வொரு திருப்பலியில பங்கெடுக்கும் பொழுது அந்த மன ஆற்றல் கிடைக்கும். இந்த ஆற்றல் ஆண்டவர் கொடுக்கிற ஆற்றல். அதை உணர்வோம், ஆண்டவருடைய சாட்சிகளாக திகழ்வோம். ஆமேன். அன்புக்குரியவர்களே, நாம் கேட்பதற்கு மேலாக நம் ஆண்டவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நம்மளுடைய விண்ணப்பங்களை விண்ணகத்தந்தை நோக்கி சமர்ப்பிப்போம். தூய ஆவியால் வழிநடத்துவரையும் இறைவா, என் திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை, திரு அவை பணியாளர்கள் மக்களை நல்பாதையில் நடத்த தேவையான அருளை பெற்றிட வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் ஒளி சுடரே எம் இறைவா, நாட்டு தலைவர்கள் அனைவரும் மக்களின் நல்வாழ்விற்கான அடிப்படை தேவைகளை பாதுகாக்கவும் சட்டங்களை செயல்படுத்தவும் பரந்த உள்ளத்தை தந்து மக்களின் வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை பராமரித்து காத்து வரும் இறைவா, மாதா தொலைக்காட்சி வழியாக உமது நற்செய்தியை உலகம் முழுவதும் பரப்ப உதவி செய்கின்ற எண்ணற்ற குருக்களையும் ஊழியர்களையும் மாதா தொலைக்காட்சி குழுமத்தையும் நன்கொடைகளால் தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, நானே உங்களுக்கு நாவன்மையும் நாணத்தையும் கொடுப்பேன். நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்று இன்றைய நற்செய்தியை எங்களுக்கு தந்து துன்பங்களும் எதிர்ப்புகளும் வரும்போது நாங்கள் கலங்காது இருக்கவும், உமது பெயருக்காக நாங்கள் துன்புறும் போது நாணத்தோடும் விவேகத்தோடும் பதிலளிக்கும் ஆற்றலை பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். வரங்களை வாரி வழங்க வள்ளலாக இறைவா, உம்முடைய திரு முன்னிலையில் சமர்ப்பித்திருக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவி சாய்த்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன்.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்திற்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். ஒவ்வொன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளமே சுவை வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே, உணர்வில் கலந்திட, உறவில் நாளும் வளர்ந்திட, உன்னருளை பொழிந்திட. நாளும் வளர்ந்திட, உன்னருளை பொழிந்திட. சொந்தம் தேடும் எந்த உள்ளமே சுவை வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழச் செய்கின்றேன். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒரு பொழுதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறையன்பில் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையரிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கையரிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பத்தானீரலோ, கன்னி தாயாரின் பத்தானீரலோ, உன்னதமாய் பேருமாற்றி உற்ற பாக்கியனே, உன்னதமாய் பேருமாற்றி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி